Hi students, today let us see Life Skill Unit 7, Lesson 7. Be in tune with nature. Be in tune with nature. We need to find God and He cannot be found in noise and restlessness. God is the friend of silence. See how nature, trees, flowers, grass grows in silence. See the stars, the moon, and the sun, how they move in silence. We need silence to be able to touch souls, said Mother Teresa. ஸோ மதர் தெரேசா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கண்டிப்பாக என்ன வேணும், ஒரு நாய்ஸே இல்லாத, ரெஸ்ட்லெஸ் இல்லாதது வந்து கடவுள் எப்போவுமே விரும்ப மாட்டார். அவர் சைலன்ஸை தான் கடவுள் ரொம்ப விரும்புவார். நேச்சர்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, ட்ரீஸு, ஃப்ளவர்ஸு, கிராஸ்லாம் எப்படி வளருது யாருக்குமே தெரியாது, ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்குது. அதேமாதிரி ஸ்டார்ஸு, மூனு, சன்னு அதெல்லாம் எப்படி மூவ் ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது, அதுவும் சைலண்ட்டாக தான் அதோடய வேலையை செய்யுது. ஸோ சைலன்ஸ் டச் த சோல்ஸ், நம்மளுடைய ஆன்மாவை சைலன்ஸ் தான் டச் பண்ணும். அந்த மாதிரி ஒரு சைலன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க, மதர் தெரேசா. When the world was new, things were quite simple. The few beings that God had made awakened, the sun rose, or was in the other way round. No one really knew. The sun was young. He woke up like clockwork every day at the ascended time and hurried eastward and upward to radiate his life-giving energy to the early inhabitants of earth. Microorganisms turned into little creatures that could swim, and they in turn inspired the first living beings to venture not to learn, and before long the world was abuzz with life forms and you couldn't even imagine, involving the growing power by the sun seeming inextricable supply of energy. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ல்டு வந்து என்னது, ஒரு அழகான ஒரு புதிய விஷயமாக கடவுள் வந்து படைத்த ஒரு விஷயம். ஆனால் நம்ம என்ன, கடவுள் வந்து என்னது, சன்னுக்கு எழுப்பிலாம் விடுறதில்ல, இத்தனை மணிக்கு நீ ஏந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு தூங்கணும் அப்படிலாம் அதை யாரும் எதுவுமே ரிமைண்ட் பண்ணுறதே இல்லை. ஆனால் அது என்ன பண்ணுவோம், கிளாக் வைக்காக அதுவே காலையில் டானு வெளியே வரும், சன்னு ஈஸ்ட் வேர்டில் வரும். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணோம், வெஸ்ட்டில் மறைஞ்சு போயிடும், ஈவினிங் ஆனால் மறைஞ்சிரும், அதோடய எனர்ஜிலாம் கொடுக்குது. அதே மாதிரி தான் மைக்ரோ ஆர்கானிசம் கிரியேச்சர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன பறவைகள், விலங்குகள் எல்லாமே என்ன பண்ணுது, அதோடைய வேலையே ரொம்ப அழகாக அதுவே தானாக செஞ்சுக்குது. அதுக்குன்னு தனியாக யாரும் போய் அது இது பண்ணுறது கிடையாது. இதுதான் வந்து என்னது, அதோடைய கிரியேச்சர்ஸ் கடவுளால் படைக்கப்பட்டது ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. At dawn, the sounds of the nature world began on the tentative note with the crowing of the rooster, and steadily increased as the day processed. Little birds scripts for their nuts, waiting for the home delivery of their breakfast. Gentle deer and ferocious cicada flashed at the opposite end of the forest stream, keeping a wary eye on each other. Monkeys chattered, brook babbled, and thunder showers roared till the sound gently faded out of the dusk approached. And with the setting of the sun and the velvet blackness of night, there was complete silence except maybe the rustle of the leaf and the snore of the grizzly bear. This went for millions of years without the hitch. The sun rose, the world woke up and went about its business. The sun went down onto the world, slipped in silence. One day a monkey jumped off a tree and decided to straighten up and stand on its legs, and the human was born. ஸோ என்னென்னா, அப்போ சவுண்டெல்லாம் இருந்துச்சு தான், அந்த கிரியேச்சர்ஸ் மூலயமா சின்ன சின்ன பேர்ட்ஸோடைய சல்லற சத்தம், பறவைகளோட இது, அதுக்கப்புறமேட்டு டீரு, சீத்தா அது பறந்து போகிறது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறது, மங்கி சேட்டர்ஸு, அந்த மாதிரி குட்டி குட்டி சவுண்டு, மின்னல், இடி மின்னல் சவுண்டு, அந்த மாதிரி சவுண்டெல்லாம் இருந்தால் கூட சன்னு எப்போ வந்து மறைஞ்சு போதோ அப்போ வந்து நைட்டில் என்ன இருக்கும், கம்ப்ளீட் சைலண்ட்டாக தான் இருக்கும். அப்போது ஏதாவது இந்த மரத்தில் இருக்க காற்று சத்தம், அந்த லீஃபு சலசலப்பு,
இல்லைன்னா இந்த ஸ்னோஸ் ஆஃப் த பிஎஸ் கத்துறது, இல்லைன்னா இந்த ஃப்ராக் சவுண்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன சவுண்டுங்க தான் கேட்கும். இதே மாதிரி தான் மில்லியன் இயர்ஸாக வேர்ல்டு சுற்றிட்டு இருந்துச்சு. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மங்கி வந்து என்னாச்சு, ஜம்ப் பண்ணிவிட்டு நம்ம ஏன் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கக்கூடாது, நிற்கும்போது தான் என்னாச்சு, 2 காலில் நிற்கும்போது தான் அது ஹியூமனாக அன்றைக்கி தான் உருவெடுத்துச்சு அப்படி சொல்கிறாங்க. Before long, with busy fingers and a restless mind, the human had devised a way to make weapons. With the invention of the weapons came war, and with war came a brand new setup of sounds that the sun had never heard before. The crack of clubs, the swish of spears flying towards their target, the tackwork of axes and the screams of the woodland. Though a bit dubious by the discord new sounds, the sun continued to rise and ascends us to be the safe side. He appointed the rooster in assistance that requested it to crow just before dawn. Life continued. Once humans realized that they could actually make new stuff with what was available on earth, there was no stopping them. They made the wheel and they changed everything. The wheel led to be the invention of the crude animal driven cart. How humans were mobile and their wanderlust took them everywhere at all times of day and night. ஸோ நம்ம என்னாச்சு, ஒவ்வொரு நாளும் நம்ம மைண்டு மனுஷன் உருவானோடனே அவன் புதுசாக எதாவது கண்டுபிடிக்கணும்னு நினச்சி என்ன பண்ணுறான், வெப்பன்ஸ் கண்டுபிடிச்சான். அது மூலிமா நிறையா ஆக்சஸ்ஸு என்னென்ன பண்ணணுமோ நம்ம ஒரு டார்கெட் பண்ணி புதுசாக ஒரு சவுண்டு கொடுக்குற மாதிரி விஷயங்கள் நிறைய கண்டுபிடிச்சிட்டே இருந்து மொபைலைஸ்டாக ஆகிட்டான். எனக்கு வந்து இது வேணும் அது வேணும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கண்டுபிடிச்ச அந்த வீல் வச்சு நிறைய தேவையில்லாத பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சி எல்லா நேரமும் என்னது டே அண்ட் நைட்டு சத்தமாகவே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டுட்டான் ஹியூமன் பீயிங் அப்படி சொல்கிறாங்க. Chopping trees and hammers away at stone and digging into the earth's crust, and human continued making newer and newer stuff with the wood, stone and metal. Chop, 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 chuck, 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 hammer, 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 all the day and all night. Bullock carts led to supersonic jets. From croc to the Wimbru in the fracture of an age. ஸோ என்னது மரத்தை வெட்டுறது, அதில் வந்து என்னது புல்லக் காட்டு, அதுக்கப்புறமேட்டு புல்லக் காட்டு வந்து என்னாச்சு காராக மறைச்சி காருக்கு அப்புறம் இப்போ ஜெட்ஸ், அது மாதிரி ஒரு இதுவாக கண்டுபிடிச்சி சவுண்டு இதையும் அவனுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகப்படுத்திக்கிட்டே போகிறாங்க ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The sun pushed himself out of the bed every day with the rooster calling out not once but twice and times 3 times. The humans continued without pause. Guns, steam engines, auto bombs, stereophonic sound, firecrackers, contrast mixer, reverse horns, factories, computers, mobile phones, non-stop chatter. Soon there came to a time when there wasn't even a nanosounds gap of silence in the constant cacophony sound produced by humans. ஸோ ஹியூமனால் ஏற்பட்ட அந்த கச்சாமுச்சான்னு அப்படியே அருவருப்பான சவுண்டு கேட்டு கன்னு, ஸ்டீமேஜ், ஆட்டோ பாம்ஸு, ஸ்டெரோஃபோனிக் சவுண்டு, ஃபயர் ட்ராக்ஸ், இந்த மாதிரி எல்லா சவுண்டும் கேட்டு நேச்சர் எல்லாமே ஆயிடுச்சு. அப்படி ஸ்டன்னாக எல்லாம் பயப்பட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை யார் ஹியூமன்ஸ் உருவாக்கிட்டாங்க. The sun just couldn't wake up. The rice and roasted cream in the screamer to the thick stock it for a ringtone and continued sleeping. Humans didn't care. They were so busy inventing new and useless things that they didn't notice that the sun hadn't risen for 3 full days. The sun finally woke up and realized that they had broken his pact with God after millions of years. He burst out of bed in the furious burst of orange and
close over mankind. You fools, the sun roared. What is wrong with the lot of you? Why are you creating such a ruckus? When, in, when is the last time any of you has heard the buzz of the honeybees or the whisper of the wind? Your constant, the meaningless racket had made even me. ஸோ என்ன சொல்லுது சன்னே, 3 நாள் அது ஏந்திரிக்கவே இல்லை, சைலண்ட். ஆனால் அதை பற்றி மனுஷன் கவலைப்படவே இல்லை. அவன் என்ன பண்ணுறான், அவன் எப்போவுமே கண்டுபிடிக்கிறது புதுசாக யூஸ்லெஸ்ஸு சவுண்டாக இருக்கிறது, இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கான். அப்போ சன்னுக்கு ரொம்ப கோவம் வந்து என்ன பண்ணுது, அப்படியே அதோட கோவத்தோட உச்சியில் அந்த ரெட்டிஷாக அதோடைய முகத்தை காட்டி என்ன சொல்லுது, நீங்கள்லாம் மனித முட்டாள்களை என்ன பண்ணுறீங்க, 3 நாளாக நான் வரல, அதை பற்றி கவலை கிடையாது, எப்போவுமே ஏதாவது ஒன்று செய்கிற சொல்லிவிட்டு தேவையில்லாத செஞ்சுருக்கீங்களே, இவ்வளோ வருஷத்தில் எப்பயாவது ஒரு அனிபியோட சவுண்டு கேட்டிருக்கீங்களா, பேர்ஸு சவுண்டு, அதுக்கப்புறமேட்டு விண்டோடைய சவுண்டு கேட்டிருக்கீங்களா, எப்போ பார்த்தாலும் கராமுரான்னு ஒரே காட்டு குச்சி சத்தமாக போட்டுட்ருக்கீங்களே அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக சன்னு வந்து சண்டை போடுது. The mighty sun deaf 3 full days of darkness, and not one of you has stopped your caseless comer to the wonder that would be wrong. If you continue in this manner, I will become completely deaf and never rise again. For an entire second, all of the humankind started up at the sky in complete silence. ஸோ சன் என்ன சொல்லுது, 3 நாளாக நான் வந்து என்னது வரவே இல்லை, 3 நாள் இருட்டில் இருந்தீங்க, ஆனால் அதை பற்றி யாருமே கவலைப்படுற மாதிரியே தெரியல, நீங்கள் மாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு வேலை செஞ்சுட்ருக்கீங்க, என்ன தான் நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல. இதே மாதிரியே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, இயற்கையை அழித்து அதில் இருக்கிற இதெல்லாம் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, கடவுள் கொடுத்த அந்த இதை வந்து அழிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா, சவுண்டை கொடுத்து தேவையில்லாததெல்லாம் கண்டுபிடிச்சி இயற்கை வளத்தை அழிச்சிங்கன்னா, நான் வந்து திருப்பி கம்ப்ளீட்டாக என்ன பண்ண டஃப் மாதிரி இருந்துடுவேன், நான் திரும்பி வரவே மாட்டேன், நான் அப்படியே இருந்துடுவேன், நீங்கள் இருட்டிலே இருங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. உடனே எல்லா மேன்கைண்ட்ஸும் என்னன்றாங்க, ஐயோ என்னடா இது, சன் வந்து இப்படி ஒரு முடிவெடுத்துச்சு சொல்கிற மாதிரி எல்லாம் சைலண்ட்டாக அமைதியாகிடுறாங்க. Moral: when we play with nature and do not take its sign and warning seriously, we are putting ourselves and life of this planet in grave danger. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, நேச்சரோடைய விளையாடக்கூடாது, நேச்சரில் போய் அதோடைய சைன் அதோடைய இதுன்னு இருக்கு இல்லையா, அதை போய் என்ன பண்ணக்கூடாது, நம்ம அழிக்கக்கூடாது. நம்ம அது மாதிரி அழித்து காடுகளையோ இல்லை நேச்சரையோ அழிக்க அது வந்து என்னது நமக்கு கண்டிப்பாக ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும். அந்த வார்னிங் வந்து நம்மளால் என்ன படிக்க முடியாது, ஏற்றுக்கவே முடியாது, அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஸோ when we play with nature, do not take its signs and warning seriously, we are putting ourselves life of the planet in grave danger. நம்ம கண்டிப்பாக பெரிய அழிவுக்கு நம்மளையே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு இதிலேருந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இயற்கையை பாதுகாக்கணும். இயற்கை வந்து கடவுள் நமக்கு கொடுத்த வரோம், அதை வந்து என்ன பண்ணக்கூடாது, அழிக்கக்கூடாது, அதை சேவ் பண்ணணும். சேவ் நேச்சர், அதுதான் இந்த லெசனில் நமக்கு சொல்கிறாங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.